இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மே மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு கதை ஒன்று. ஒரு மனைவி என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய கணவருக்காக அவர் ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஆம்லேட் போட்டு செஞ்சு கொடுத்தாங்களாம். கணவர் வராரு, பார்த்தா அந்த சாப்பாட்டில் ஆம்லேட் வச்சுருக்காங்க மனைவி. என்னம்மா நீ ஆம்லேட் செஞ்சு வச்சுருக்க, எனக்கு ஆப்பாயில் ரொம்ப பிடிக்குமே, அது செஞ்சு வச்சுருக்கலாம் நீ என்ன சொன்னாராம். உடனே மனைவி பார்த்தாங்க, நம்ம புருஷனுக்கு ஆப்பாயில் ரொம்ப பிடிக்கும் போது சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணாங்களாம், ஆஃப் பாயில் போட்டு அவருக்கு வச்சுருந்தாங்க சாப்பாட்டில். கணவன் வந்தார், பார்த்தா அங்கே தட்டில் ஆஃப் பாயில் போட்டு வச்சுருக்கு. என்னம்மா நீ, நான் இன்றைக்கி ரொம்ப ஆசையாக ஆம்லேட் சாப்பிட்லான்னு வந்தேன் நான், நீ இதை போட்டு வச்சுருக்கிறியே என்று சொன்னார். என்னடா அப்படி சொல்லிட்டாரே சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, ஆம்லேட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, ஆஃப் பாயில் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. புருஷன் வந்தார், பார்த்தா ரெண்டும் இருக்குது. புருஷன் சொல்கிறாரு, அம்மா இந்த ஆம்லேட் போட்ட முட்டையில் ஆஃப் ஆயில் போட்டிருக்கலாம், இந்த ஆஃப் ஆயில் போட்ட முட்டையில் நீ ஆம்லேட் போட்டிருக்கலாம், இப்படி செஞ்சுட்டியம்மா என்று சொன்னார். சகோதரர்களே, குறை சொல்லணுன்னால எப்படியும் குறை சொல்லலாம். ஒருத்தவங்களை குறை சொல்லுதான் சொல்லி ஆகணும்னா எப்படி ஒருத்தவங்களை குறை சொல்லலாம், குற்றவாளி ஆக்கலாம். சகோதரர்களே, ஏத்தன்ஸ் நகருக்கு போய் பவுல் போகிறார். அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவ ஞானிகள் வாழ்ந்த பூமி கிரேக்க பூமி. அந்த கிரேக்க தலைநகரம் ஏத்தன்ஸ். அங்கே பவுல் போகிறார். அங்கே போயிட்டு அங்கே அரையோப்பாகு மன்றம் அங்கே இருக்கின்ற மிக உயர்ந்த ஒரு சபை அது. அங்கே உரையாற்றுகிறார். மிகச்சிறந்த ஞானிகள்லாம் இருக்கின்ற இடம் இல்லையா, தத்துவ ஞானிகள்லாம் அனைத்து அறிவாளிகளும் உட்கார்ந்துருக்கிறார் சபை அது. அங்கேயும் உரையாற்றுகிறார். ஏத்தன்ஸ் மக்களே, நான் வரப்போ உங்களுடைய தொழுகை கூட, உங்களுடைய ஜப கூடத்தெல்லாம் பார்த்தேன். நிறைய பழிப்படம்லாம் வச்சுருந்தீங்க. ஒவ்வொரு பழிப்படத்துலையும் ஒரு எழுதி வச்சுருந்தீங்க. இது வந்து இந்த சாமிக்கு இந்த பழிப்பீடம், இந்த சாமிக்கு இந்த இப்படி எழுதி வச்சுருந்தீங்க. ஆனால் ஒரு பழிப்பீடம் காலியாக இருந்துச்சு. அங்கே இப்படி எழுதப்பட்டிருந்தது, நாங்கள் வணங்குகின்ற இந்த தெய்வத்துக்கெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது நாங்கள் அறியப்படாத தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு இந்த பழிப்படம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பழிப்படம் வச்சிருந்துச்சு. ஏத்தன்ஸ் மக்களே, அந்த அறியப்படாத தெய்வம் யார் தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அங்கே இயேசுவை அறிவிக்கிறார். சகோதரர்களே, அங்க இருக்கின்ற வழிபாட்டு முறைகளை பவுல் குறை சொல்லலை. நீங்க இது கும்பிடுறீங்க, நீங்க இப்படி செய்றீங்க என்று குறை சொல்லி அங்கே தன் ஆண்டவர் இயேசுவை அவர் அறிவிக்கல. நீங்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அறியப்படாத தெய்வம், அந்த தெய்வம் என்னுடைய ஆண்டவர் என்று இயேசு பற்றி மகிமையான செயல்களை அங்க சொல்றார். இயேசு உயிர்ப்பை அங்க அறிவிக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய வீடுகளுக்கு இந்த பெந்தகோஸ்துக்காரங்க வருவாங்க தெரியுங்களா, வருவாங்க, பார்த்துருப்போம், நம்ம அனுபவிச்சிருப்போம். கத்தோலிக் வீடு வந்தாங்க வச்சுங்களேன், நீ வந்து படங்களை வச்சுருப்போம், சுருமம் வச்சுருப்போம், நீ சாத்தான கும்பிடுற, நீ இப்படி செய்கிற அப்படி செய்கிற என்று அந்த மக்களை கரித்து கொட்டுவார்கள். அப்படி குறை சொல்லிவிட்டு அப்புறம் ஆண்டவரை இயேசுப்போ அவங்க அறிவிப்பாங்க. இதுவா போதனா முறை? பிறரை குற்றவாளியாக்கி, பிறரை இழிவுபடுத்தி, பிறரை குறை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் அங்கே அறிவிக்கணும் என்பது அது எப்படிப்பட்ட காரியம் சிந்திச்சு பாருங்க. பிறரை குறை சொல்லித்தான் நாங்கள் ஆண்டவர் அறிவிக்கணும் அவசியம் கிடையாது. சகோதரர்களே, குறை சொல்லுவதை விடுவோம், ஆண்டவரை அறிவிப்போம். அங்கே ஆண்டவர் அற்புதம் நிகழ்த்துவார். 2 பேர் மனம் மாறுறாங்க பாருங்க. தாமரை என்ற பெண்ணும் தியோனிசும் மனமாற்றம் பெறுறாங்க. அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிறரை குத்தம் சொல்லி, பிறரை குறை சொல்லி அந்த குறை சொல்லும் எண்ணத்தை விடுவோம். ஆண்டவரை அறிவிப்போம். ஆண்டவர் அறிவிக்கப்பட்ட அந்த இடத்திலே அவருடைய வல்லமை செயல்படும். குறை சொல்லும் எண்ணத்தை கைவிட்டு ஆண்டவருக்கு மகிமை செய்வோம். நாளை சந்திப்போம்.